ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன், ஒரு 3/4 டீஸ்பூன் போல், கூடவே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறின உடனே வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே நான்ஸ்டிக் தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா ஸ்மூத் ஆகணும், அதனால் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தக்காளி தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆப்ஷனல் தான், ஆனால் ஜீரகம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி வதக்கண்டு தான், லேசாக கலந்து விட்டால் போதும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இது கரெக்டாக 1/2 கிளாஸ் அளவுக்கு வரும். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த சமயத்தில் தேங்காய் 2 பத்து அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேஷ்யூஸ் ஒரு 4லேருந்து 6 கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட போகிறோம். கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட வாழைக்காவையும் சேர்த்துக்க போகிறோம். வாழைக்காவும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. குழம்பும் நல்லா சுண்டி வந்திருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சாச்சு. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.